திருமாவளவன் மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ராஜீவ்காந்தி மாதிரி ஆளுங்க முழிக்கிறாங்க பாத்துக்கிடுங்க. திருமாவளவன் கார்ல போயிட்டு முன்னாடி போற ஸ்கூட்டில போற ஒருத்தர் இடிக்கிறது வந்து வீடியோல தெளிவா தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, கார்ல வந்து பைக்ல வந்து இடிச்சிட்டானா, ஏன்னா கார்ல கொண்டு ஸ்கூட்டி வச்சு இடிச்சா கார் கவுந்து கீழே விழுந்துரும், திருமாவளவனுக்கு அடிபட்டுரும். அப்படி தொண்டர்கள்லாம் கீறி கிளம்பிட்டாங்களாம். அதனால அடிக்கடி டிவில சொல்றாங்க சிறுத்தைகள் தெரு நாய்கள்னு சொல்லலாம். அந்த தெரு நாய் தான் போட்டி போட்டு ஒருத்தனை கடிக்க ஓடும். ஒரு நாய் யாராவது ஒரு சிக்கிட்டானா, இந்த அப்பாவி மனுஷன் கடிச்சா நான் எல்லா நாய்களும் போட்டி போட்டு கடிக்க ஓடும். அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. அவன் அப்பாவி அந்த ராஜீவ்காந்தின்னு ஒரு பையன் ஒருத்தர் வர்றாரு. அவர் இவ்வளவு அவர் ஒரு அட்வொகேட். அவர் என்ன செய்யறாரு, கார்ல முன்னாடி திருமாவளவன் போறதுக்கு முன்னாடி ரோட்ல கார்ல போறாரு. அவர் பண்ண குற்றம். திருமாவளவன் செல்லும் பொழுது அந்த செல்லும் சாலையில் முன்னாடியே போயிட்டாரு அவரு. இவங்க போய் இடிச்சுட்டு அவன் திருப்பி கேட்கறான், ஏன்பா இடிச்சிங்கிற மாதிரி திருப்பி பாக்குறாரு. அவன் அடிக்க அத்தனை பேர் ஓடுறாங்க. இந்த போலீஸ்காரங்களை தடுக்க முடியல, போலீஸ்காரங்க மீறி கடிக்க போகுது இந்த நாய்கள். அவர் ஓடி போய் ஒரு இடத்துல போய் புகுந்துக்கிறாரு, அங்கேயும் போய் அடிக்கிறாங்க. தெளிவா தெரியுது வீடியோல. அவர் பண்ண குற்றம் என்ன, திருமாவளவன் போன சாலையில போனதுதான். திருமாவளவன் திரும்பி பார்த்துட்டாராம். அது திருமாவளவன் விளக்கம் கொடுக்கிறாரு. அது சொல்லுவாங்க, இந்த சோத்துல முழு பூசணிக்காய் மறைக்கிறதுன்ட்டு, அதை விட ஒரு பூசணி தோட்டத்தையே மறைக்கிறாரு திருமாவளவன். இவர் அவர் திரும்பி முறைச்சாரு. இவங்க போய் தடுத்தாங்க, இவங்க போக சொன்னாங்க. ஏண்டா என்னென்ன கம்பி கட்ட கதெல்லாம் சொல்றீங்க உட்காந்துக்கிட்டு, உங்களாம் மனசாட்சியே கிடையாதா? மனசாட்சி செத்து போச்சு அவங்களுக்கு எல்லாம். ஒரு அப்பாவி ஒருத்தன் ஸ்கூட்டில போறான், அவனை போய் இடிச்சு ஸ்கூட்டி தள்ளி விட்டுறான் ஒருத்தன், போயிட்டு கீழே போ அப்படின்ட்டு. எவ்வளவு கொடூரமான எண்ணங்கள் கொண்டவங்களா இருக்கீங்க நீங்க எல்லாம். மனிதமே செத்து போயிடுச்சா திருமாவளவன் கட்சியில் இருக்கிறவனுக்கு எல்லாவனுக்குமே. அவன் தங்கச்சி பதறி போயிடுச்சு, அண்ணா வந்து சடலம் மாதிரி கிடக்குறாரு அப்படின்ட்டு. அது நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா கூட இருக்கிறவனுங்க. இல்ல கொடூரத்தின் உச்சமா தெரியல. இதுல போய் அவர் புகார் கொடுக்க போறேன் அடிச்சிட்டாங்கன்னு போலீஸ் காவல்துறை வந்து புகாரை வாங்கலையா, ஆனா அவன் புகாரை வாங்கியிருக்காங்களா. தமிழகத்தில் நடப்பது காட்டு மிராண்டி ஆட்சியா இருக்குது. காட்டு மிராட்சி கொஞ்சம் மனசாட்சி இருந்திருக்கும். அதோட கொடூரமான ஆட்சியாளர்கள் இருக்காங்க இங்க. பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. ஆனா திருமாவளவன் வந்து விளக்க கொடுத்துட்டு இருக்காங்க உட்காந்து. பார்க்கும்போது நெஞ்சு கொதிக்குது. ஒரு அப்பாவிக்கு இதுதான் நிலைமையா? இங்க ஆட்சி வந்து தவறான ஆளுகள் கையில போச்சு என்ன நடக்குங்கிறதுக்கு உதாரணம். இதுல இவங்க அடிக்கடி சொல்லிக்கிறாங்க, நசிக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க. இதுல அடங்க மாதிரி அத்துமீறு. உங்க வீரத்தை வேற எங்க கொண்டு காட்ட வேண்டியது, ஒரு அப்பா தான் கொண்டு காட்டுவீங்களா? கார்ல போறாரு, இப்ப இடிக்கிறது தெளிவா தெரியுது வீடியோல. நியூஸ் சேனல்ல போறது தெரியுது. இவர் வந்து கார்ல வந்து இடிச்சிட்டாங்களா, கார்ல யாரும் வந்து திரும்பி பார்த்தாங்க, திருமாவளவன் திரும்பி பார்க்க கூடாதா? அப்படியே சட்டம் இருக்குதா தமிழகத்துல? திருமாவளவனை திரும்பி பார்க்காதீர்கள், திருமாவளவன் போற சாலையில போகாதீர்கள் அப்படின்ட்டு. இதுல அவருக்கு பாதுகாப்பு கேட்டு ஒரு கூட்டம் வேற ரோட்ல நிக்குதா உட்காருதா? அது அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கீங்க. ஆட்சி கையில இருக்கு. இன்னொரு 6 மாசம் உங்க ஆட்டம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க செய்யற எல்லாத்தையும். இந்த வீரத்தை வேங்கவேல மலத்தை கழித்தாமத்தி அங்க போய் காமிச்சிருக்கணும். உங்க வீரத்தை எங்க காமிச்சிருக்கணும்? வேங்கவேல மலத்தை கழித்தாமத்தி அங்க போய் காமிச்சிருக்கணும். இல்ல உங்க தலைவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வச்சாங்க பாரு, அங்க போய் காமிச்சிருக்கணும். இல்ல பொது தொகுதி தரமாட்டேன் தனி தொகுதி தான் தருவேன்னு சொன்னா திமுக அங்க போய் காமிச்சிருக்கணும். நாய் குலைக்குது, அந்த நாய் குலைக்கிறது நாய் குலைக்குது போல. கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துடுங்க.